ஸோ தனிவட்டி அதில் கொஷின் நம்பர் 1. ஸோ இன்றைக்கி தனிவட்டி முடிச்சுட்டு கூட்டு வட்டிக்கான சம்ஸும் ஹோம்ஒர்க் சம்ஸ் வந்து ஆரம்பிக்கும். ஸோ ராமன் ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் ஒரு கடன் கொடுப்பவரிடமிருந்து 52,000 கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள் கழித்து மொத்தமாக 79,040 செலுத்தினார். வட்டி வீதத்தை காண்க. ரைட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஸோ அசல் அப்படிங்கிறது 52,000 அசல். என் அப்படிங்கிறது 4 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். மொத்தமாக 79,040 ரூபா செலுத்துகிறார். அப்போ 79,040 அப்படிங்கிறது அமௌண்ட்டு. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அமௌண்ட்டு மைனஸ் பி. அசலையும் தொகையையும் அசலையும் கழிச்சிட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ அப்போது 79,040 மைனஸ் 52,000 0 4 0 9 2 போச்சுன்னா 7 7 5 போச்சுன்னா 2. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 27,040. ரைட். ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 27,040 பிரின்சிபல்ங்கிறது 52,000, என் அப்படிங்கிறது 4, ஆர் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இந்த 2 சைஃபருக்கு இந்த 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். இந்த ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர் கேன்சல் ஆயிரும். 2 2 4, 6 2 12. ஸோ 2 2 3 2 6, 2 10, 2 2 4. அடுத்து 2 2 3 2 6. அடுத்து 6 2 12, 7 2 14, 6 2 12. ஸோ 4 இங்கே 4 2, 6 24, மீது போச்சுன்னா 9 36. ஸோ 13 அது அடிப்படும். 13 13, மீது 3 வந்துச்சுன்னா 3 13 39. அப்போ 13%. ஆப்ஷன் பிங்கிறதா இதுக்கு சரியான விடை. கொஷின் நம்பர் 2. ரூபாய் 46,000 அசலானது ஒரு ஆண்டு 9 மாதங்களில் 52,440 மாறுகிறது எனில் கணக்கிடப்பட்ட தனிவட்டி வீதம் எவ்வளவு? ஸோ இந்த இடத்துல தனிவட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அப்போ SI இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சம்மில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க 46,000 அப்படின்னு சொல்லிட்டு. என் ஒரு ஆண்டு 9 மாதங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மாதங்கள்னு வந்துட்டாவே டோட்டலாகவே மாதங்களாக மாற்றிக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள். ஸோ இது 9 மாதங்கள். இப்போ டோட்டலாக 21 மாதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ரைட். அடுத்தது அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 52,440. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்னொரு ஃபார்முலா வந்து அமௌண்ட்டு மைனஸ் பி. 52,440 46,000 கழிச்சிங்கன்னா என்ன விடை வருதோ அதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 0 4 4 10 6 போச்சுன்னா 4 4 2 6. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 6,440. அவங்க கேட்குறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. அதனால் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இந்த எஸ்ஐங்கிற இடத்துல 6,440, அசல் வந்து 46,000, காலம் வந்து 21 மாதங்கள், அது வருடமாக மாற்றுறதுக்காக டிவைட் பை 12. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். இந்த ஒரு சைஃபருக்கு இந்த ஒரு சைஃபர் கேன்சல் ஆயிரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் டிவைடட் பை 100 அப்படின்னு போடணும். ரைட். இந்த 2 சைஃபருக்கு இந்த 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். 7 3 21, 4 3 12. அடுத்தது இங்கே 1 7 7, 9 7 63, 63 1 போச்சுன்னா 7 14. அடுத்து ஒரு 46 46, 2 46 92. அப்போது இந்த 4 ஈக்குவல் டு இந்த சைட் போச்சுன்னா பெருக்கெல்லாம் மாறும். இப்போ R இஸ் ஈக்குவல் டு 4 × 2 8, 8%. ஆப்ஷன் ஏங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. கொஷின் நம்பர் 3. தனிவட்டி சம்மு. ஆண்டுக்கு 10% வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட அசல் அதனுடைய தொகை 10,050 மாறுகிறது எனில் அந்த அசல் எவ்வளவு? ஸோ
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அப்போ 5 வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட அசலுடைய தொகையானது 10,050 மாறுகிறது எனில் அந்த அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைட் பை 100. P என்னங்கிறது தெரியல, கண்டுபிடிக்கணும். N அப்படிங்கிறது 5 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%ன்னு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து 10,050ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான இன்னொரு ஃபார்முலா வந்து அமௌண்ட்டு மைனஸ் P. ஸோ 10,050 மைனஸ் P இந்த வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 10,050 மைனஸ் P ஈக்குவல் டு P தான் கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சுக்கோங்க. என்னங்கிறது 5 ஆண்டுகள், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 10%. ஸோ 100. ஸோ இந்த 100 இந்த சைடு போச்சுன்னா 2 சைடும் ப்ராக்கெட்டில் 2 சைடும் பெருக்கி போடணும். அப்போ 10,050 2 சைஃபர் மைனஸ் இந்த 100 இங்கேயும் பெருக்கணும். ஸோ 100P ஈக்குவல் டு 5 10 50 50P. இந்த மைனஸ் 100 இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ 150P அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல 10,050 அதோடு சேர்த்து 2 சைஃபர், ரைட். ஸோ இந்த ஒரு சைஃபருக்கு இந்த ஒரு சைஃபர் கேன்சல் ஆயிரும். அடுத்தது 3 15 2 10 சைஃபர் 1 5 2 சைஃபர். அடுத்து 1 3 6 3 18 7 3 21 2 சைஃபர். அப்போது 6,700 அப்படிங்கிறதான் இதற்கு சரியான விடை. ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடை. கொஷின் நம்பர் 4, கூட்டு வட்டியில் ஒரு சம். 6,000 அசலுக்கு ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டி வீதம் கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கும் மொத்த தொகை மற்றும் கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கூட்டு வட்டி சம்மை வந்து நம்ம 2 முறையில் வந்து சால்வ் பண்ணலாங்க. ஒன்று வந்து ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணலாம், இன்னொன்று தனி வட்டியிலேயே போட்டு சம்மை சால்வ் பண்ணலாம். என்ன கூட்டு வட்டினா என்ன, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபா அசல், ஒரு வருஷத்துக்கான வட்டி வந்து 100 ரூபா, ஒரு வருஷத்தினுடைய முடிவில் வந்து 1,100 ரூபா அமௌண்ட் வருதுன்னா 2வது வருஷம் வந்து அசலை நீங்கள் எதை எடுத்துக்கணும்னா 1,100ன்னு எடுத்துக்கணும். இதுதான் டிஃப்ரென்ஸ். வட்டிக்கோட வட்டி ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அதுதான் வந்து கூட்டு வட்டி, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் சம்ம சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தனி வட்டியுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும், SI இஸ் ஈக்குவல் டு PNR டிவைட் பை 100. அசல் அப்படிங்கிறது வந்து 6,000. N அப்படிங்கிறது 2 ஆண்டுகள் அப்படி இருந்தாலும் நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கும் கால்குலேட் பண்ணணும். அதனால நான் 1 எடுத்துக்கிறேன். ஏன்னா கூட்டு வட்டியில் ஒவ்வொரு வருஷமும் அசல் மாறிக்கிட்டே இருக்கும், அதாவது வட்டி வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ரைட். ஸோ பேங்க்லலாம் இதுதான் கூட்டு வட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். 6 30. ஸோ 300. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 300. அப்போ முதலாம் வருட முடிவில் எவ்வளோ இருக்கும் அமௌண்ட்டு? 6,000 ப்ளஸ் 300, 6,300 இருக்கும். புரியுதுங்களா? அடுத்தது 2வது வருடம். 2ஆம் வருடம் வந்து அசலை நீங்கள் எதை எடுத்துக்கணும்னா இந்த 6,300 தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ 6,300P. என்னங்கிறது ஒரு ஆண்டு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். 3 15 மிச்சம் 1 6 30 31. ஸோ 2வது வருட முடிவில் அவர் கையில் தொகை எவ்வளோ இருக்குன்னா, 2ஆம் வருட முடிவில் அவர் கையில் தொகை எவ்வளோ இருக்குன்னா 6,300 அசலா, இங்கே பாருங்க, அசலா வட்டி வந்து 315. அப்போ டோட்டலாக 6,615 ரூபாய் இருக்கும். சரிங்களா? இது வந்து தொகை 6,615. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஆனால் அவங்க கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இந்த கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்கும்போது, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், தனி வட்டினா என்ன பண்ணுவோம், அசல்லையும் தொகைக்கும் உள்ள வித்தியாசம் வட்டி அப்படின்னு பார்த்துருப்போம். கூட்டு வட்டிக்கும் அதே தான், சரிங்களா? தொகைக்கும் வட்டி, அதாவது தொகைக்கும் அசலுக்கும்
அசலுக்கும் உள்ள வித்தியாசம் கூட்டு வட்டி. ஸோ தொகைங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க 6115. அசல் அப்படிங்கிறது 6000. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 615. சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதே ஃபார்முலா மெத்தடில் எப்படின்னு பார்க்கலாமா? கூட்டு வட்டிக்கான தொகைக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபார்முலா amount is equal to P of 1 plus R divided by 100 whole power என்ன. அமௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதான் கொஷின். பி அசல் அதை வந்து நம்ம 6000 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். 1 அப்படியே இருக்கும். ஆறுங்கிறது 5%, அதனால் 5 டிவைடட் பை 100ன்னு போகிறேன். என் அப்படிங்கிறது 2 வருடங்கள் அப்படின்னு சம்பளம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்கிறேன், ஏன்னா பேசிக்காக லேர்ன் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக. ஸோ 2 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த பவர் எண்ணில் வந்து 2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கனால இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். 5 5 25 100ங்க. சரிங்களா? அப்போ 6000 அப்படியே இருக்கும். இந்த 1 ப்ளஸ் பாருங்கள், 1 + 1/20 இருக்குல்ல, இதை நம்ம குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கலாம். 20 20 ப்ளஸ் இங்கே எதுவுமே இல்லைனாலும் கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். 1 டிவைடட் பை இது ரெண்டையும் பெருக்கி போட்டுக்கணும் கீழே 20, தென் ஹோல் ஸ்கொயர்டுன்னு வந்துடுது. ஸோ 6000 இன்ட்டு 20 + 1 21. அப்போ 21/20 21/20. சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் பண்ணிடலாம், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் பண்ணிடலாம். 2 2 32 60, 2 2 15 2 30. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 21 × 21. ஸோ 1 2 2 4. ஸோ 1 4 4. ஸோ 441. அதோடு சேர்த்து 15 மல்டிப்ளை பண்ணணும். 441 15. 5 4 20 2 4 20 22. 1 4 4 5 1 6 6. ஸோ 6615 அப்படிங்கிறது தொகை. ஸோ நமக்கு என்ன வேணுங்க? கூட்டு வட்டி மட்டும்தான் வேணும். ஸோ வட்டி அப்படின்னா தொகையையும் அசலுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ தொகை வந்து 6615, அசலுங்கிறது 6000, வித்தியாசம் 615. சரிங்களா? ஸோ இப்படியும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கோங்க, பேசிக்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 5. ராமன் என்பவர் ரூபாய் 7500 அசலை 4% கூட்டு வட்டி வழங்கும் ஒரு வங்கி கணக்கில் 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார் எனில் அவருக்கு கிடைக்கும் வட்டி தொகை எவ்வளவு? ஸோ கூட்டு வட்டியில் வந்து 2 ஆண்டுகள் அப்படின்லாம் கொடுத்துட்டாங்களாவே நம்ம தாராளமாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவே வச்சு போட்டுக்கலாம். SI = PNR / 100 வச்சு போட்டுக்கலாம். ஏன்னா நம்பர் ஆஃப் த இயர் மட்டும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா கூட்டு வட்டியில் ஸோ அசலோடு சேர்த்து வட்டியும் சேர்த்து ஆட் பண்ணி போடணும். ஸோ எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதலாம் ஆண்டுக்கான கணக்கீடு. PNR 100ல் பிங்கிறது 7500, என்னங்கிறது 1 வருஷம் தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். 20 2 4 28 2 30. ஸோ முதலாம் ஆண்டு முடிவில் அவருக்கு எவ்வளோ கையில் இருக்குன்னா அசலும் வட்டியும் சேர்த்து 7800 கூட இருக்கும். இப்போ இதுதான் 2ஆம் ஆண்டில் வந்து நம்ம பிரின்சிபலாக எடுத்துக்கணும். அதுதான் கூட்டு வட்டி. இப்போ 2ஆம் ஆண்டில் பிரின்சிபல் அசல்ங்கிறது இந்த 7800, மறந்தும் அதை போட்டுறாதீங்க. 7500 போட்டிங்கன்னா தப்பாயிரும். ஸோ பிரின்சிபல் வந்து 7800, ஆண்டு வந்து 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4. 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். 8 32 3 4 28 2 30 31. ஸோ 2ஆம் ஆண்டு முடிவில் அவர் கையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 7800 + 312. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 2 1 8 2 10 11, இங்கே 1. ஸோ 8112 இருக்கும். அவங்க கேட்குறது வட்டி தொகை தான் கேட்குறாங்க. வட்டி தொகை அப்படிங்கிறது இது அமௌண்ட்டு அப்படின்னா அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல். சரிங்களா? அதாவது தொகையும் அசலையும்
கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வட்டி கிடச்சிரும். ஸோ தொகை வந்து 8112, அசல் வந்து 7500. ரெண்டையும் கழிச்சிங்கன்னா 2 1 10 5 போச்சுன்னா 5 5 1 6 612. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 6. 1000 அசலுக்கு 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் மொத்த தொகை மற்றும் கூட்டு வட்டியை கணக்கிடுக. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆண்டுகளுக்குன்னு கொடுத்துட்டாங்களா. ஸோ 2 வருஷத்துக்கு மேலே போனாவே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா, தொகைக்கான ஃபார்முலா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + r / 100 ஹோல் பவர் n. ஸோ பிங்கிறது 1000, 1 + rங்கிறது 5%, ஹோல் பவர் n அப்படிங்கிறது 3. ஸோ இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். 4 5 25 100. ஸோ 1000 1 + 1/20 ஹோல் கியூப். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை சிம்பிளை பண்ணிக்கலாம். குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கலாம். ஸோ 20 × 1 20, கீழே எதுவுமே இல்லைனா 1 இருக்குதுன்னு அர்த்தம். 1 × 1 1. ஸோ டிவைடட் பை இது 2 பெருக்கிக்கலாம் 20 ஹோல் கியூபு. இந்த 1000 அப்படி இங்கே வந்துடும். ஸோ சிம்பிளை பண்ணிக்கலாம். 1000 × 21/20 21/20 21/20 கண்டுபிடிச்சிங்கன்னா அமௌண்ட் எவ்வளோன்னு வந்துடும். இந்த 3 சைஃபருக்கு இந்த 3 சைஃபர் கேன்சல் ஆகிரும். ஸோ 21 21 1 2 2 2 2 4. ஸோ 1 4 4. ஸோ இந்த 441ஓட 21 பெருக்கணும். 1 4 4 2 4 2 8 4 2 8 1 6 8 2 10 12 மிச்சம் 1 9. ஸோ இங்கே 9261 டிவைடட் பை 2 2 2 4 4 2 8. ஸோ அமௌண்ட் வந்து இதை சிம்பிளை பண்ணால் கிடச்சிரும். ஸோ பார்க்கலாம். 9261 டிவைடட் பை 8. 8 8 1 2 திருப்பி 8 8 இங்கே 4. அடுத்து 6 கீழே இறக்கிக்கலாம். ஸோ 8 40 மீதி 6. அதுக்கப்புறம் இங்கே 1 இறக்கிக்கலாம். அடுத்தது 7 8 56 திருப்பி மீதி 5 வருது. ஸோ இங்கே புள்ளி வச்சு இங்கே சைஃபர் சேர்த்துக்கலாம். 7 8 56 அப்படின்னா 6 8 48 மீதி 2 போகுது. புள்ளி வச்சுருக்கனால சைஃபர் வருது. அப்படியே போயிட்டே இருக்கும். 8 16 8 40. அப்போது 1157.62 அந்த மாதிரியானது ஆன்சர் தான் இங்கே வரணும். ஸோ 1157.63 இருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் ஆன்சராக வரணும். சரிங்களா. ஸோ இது வந்து தொகை. கூட்டு வட்டி அப்படிங்கிறது, வட்டி அப்படின்னாவே தொகையையும் அசலையும் கழிச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ தொகை வந்து 1157.63, அசல் அப்படிங்கிறது 1000. இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 157.63. ஆப்ஷன் ஏங்கிறது தான் இதுக்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 7. ஒருவர் ரூபாய் 4000 10% கூட்டு வட்டி தரும் ஒரு திட்டத்தில் 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார் என்றால் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை மற்றும் கூட்டு வட்டியை கணக்கிடுக. ஸோ amount is equal to P of 1 + r / 100 whole power n அப்படிங்கிறது தான் கூட்டு வட்டிக்குரிய ஃபார்முலா. ஸோ அசல் அப்படிங்கிறது வந்து 4000, 1 + r அப்படிங்கிறது 10%, ஹோல் பவர் n, என்னங்கிறது 2 ஆண்டுகள். ஸோ இங்கே போட்டுக்கலாம். ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர் கேன்சல் ஆயிரும். ஸோ இது குறுக்கு பெருக்கல் பெருக்கினீங்கன்னா 4000 × 10 இது 1. ஸோ 11 டிவைடட் பை 10. மேலே ஸ்கொயர் இருக்கனால 11/10 அப்படி. 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். 11 11 121 121 4 4 2 8 4. ஸோ 4 8 4
ஒரு சைஃபர் 4840. ஸோ 4840ங்கிறது ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஸோ அதான் ஆன்சர். அவங்க கூட்டு வட்டி வேறு கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டி அப்படிங்கிறது வட்டி அப்படின்னாவே தொகை மைனஸ் அசல். 4840 மைனஸ் 4000, ஆன்சர் 840. ஸோ ஆப்ஷன் பிங்கிறது தான் அதற்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 8. ஒருவர் ரூபாய் 18,000 ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி தரும் ஒரு திட்டத்தில் 2.5 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்கிறார். கால முடிவில் அவர் பெறும் முதிர்வு தொகை மற்றும் வட்டி எவ்வளவு? ஸோ இந்த சம்மை வந்து 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஒன்று ஃபார்முலா மெத்தட், கூட்டு வட்டியாகவே இருந்தாலும் 2.5 ஆண்டுகள்னு கொடுத்தனால நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணியும் நம்ம வந்து இதை சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா மெத்தட் பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா வந்து இந்த மாதிரி 2.5 ஆண்டுகள் கலப்பு பின்னத்தில் வந்திருக்கு. 2.5 ஆண்டுகள் அப்படிங்கும்போது இதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் 1 + r / 100 ஹோல் பவர் n இன்ட்டு 1 + a/b இன்ட்டு r டிவைடட் பை 100. அதாவது இந்த எண்ணுங்கிற இடத்துல வந்து நம்ம எதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 2 ஆண்டுகளை மட்டும் மென்ஷன் பண்ணுறோம். 2 ஆண்டுகள். இந்த a/b ஈக்குவல் டு அந்த பின்ன வடிவத்தில் இருக்கிறத மென்ஷன் பண்ணுறோம். இப்போ a = 1, b = 2ன்னு எடுத்துகிட்டு சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போ p வந்து 18,000 சம்பளி கொடுத்துருக்காங்க. 18,000 1 + r ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், 10%. என்னங்கிற இடத்துல 2 மட்டும் தான் சப்ஸ்டிட் பண்ணணும். 2.5ன்னு போட்டுறாதீங்க, இல்லை 2 போட்டுறாதீங்க. 2 இன்ட்டு 1 + இந்த a/bங்கிற இடத்துல பின்ன வடிவத்தில் இருக்கிறத அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 1/2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10 டிவைடட் பை 100. சிம்பிளை பண்ணிங்கன்னா 4 2 2 I 2 10. இது ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர் கேன்சல் ஆயிரும். ஸோ 18,000 இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் பெருக்கிறீங்கன்னா 1 10 10 எதுவுமே இல்லைனா கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இது போச்சுன்னா 1 × 1 1. அப்போது 10 + 1 11. பாருங்கள், 1 10 10 இது 1 டிவைடட் பை 10 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே 4 5 5 25 100ன்னு பிரிக்கலாம். அப்போது 1 + 1/20 அப்படின்னு வரும். ஸோ இதை மேலும் சிம்பிளை பண்ணிங்கன்னா 18,000 11/10 இன்ட்டு 11/10 இன்ட்டு இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குனிங்கன்னா 1 20 20 1 × 1 1 டிவைடட் பை 1 20 20. ஸோ 20 + 1 அப்படின்னா 21/20. ஸோ சிம்பிளை பண்ணிக்கலாம். ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர். 1 2 2 9 2 18. ஸோ 11 11 121 121 இன்ட்டு 21 1 1 2 1 திருப்பி 2 2 2 4 1 2 2. ஸோ 1 4 5 2. ஸோ 2541 இன்ட்டு 9 9 9 9 36 3 50 45 3 48 4 9 2 18 22 22,869 அமௌண்ட். ஸோ 22,869 ஆப்ஷன் பி. இதே வட்டி எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா, அந்த தொகையோட 22,869 அமௌண்ட்டு. பிரின்சிபல் வந்து 18,000. ரெண்டையும் கழிச்சிட்டிங்கன்னா 9 6 8 12ல் 8 போச்சுன்னா 4. ஸோ 4,869 அப்படிங்கிறது ஆன்சர். இது ஃபார்முலா மெத்தட். இதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் அந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் கால்குலேட் பண்ணி போடணும். அதாவது SI = PNR / 100. ஸோ முதல் வருடத்திற்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் P
அசல்ங்கிறது 18,000. இந்த 2.5 வருஷத்தை பிரித்து போகணும். முதல் வருஷம், அப்புறம் அடுத்த இன்னொரு வருஷம், அப்புறம் 6 வருடம், 6 மாதங்கள்ட்டு. என்னங்கிறது 1. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 10%. இது சிம்பிளை பண்ணிங்கன்னா 1800. ஸோ முதல் வருடத்தினுடைய முடிவில் வந்து 1800 இருக்கும். டோட்டலாக 18,000 ப்ளஸ் 1800 ஈக்குவல் டு 19,800 இருக்கும். அடுத்து இரண்டாவது வருடம் வந்து PNR டிவைட் பை 100, அதாவது பி அசலை வந்து இதை தான் எடுத்துக்கணும். அப்போ 19,800 பி, என்னங்கிறது ஓராண்டு, 10%ங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 1980 வரும். ஸோ இரண்டாவது வருடத்துடைய முடிவில், அதாவது 19,800 ப்ளஸ் 1980, ஸோ ரெண்டையும் கூட்டுனீங்கன்னா 0க்கு 0, அடுத்து 2 8 வந்துடும். அடுத்து 8 8 16 17, இங்கே 1. ஸோ 20,020, அதாவது 0க்கு 0, அடுத்து 8, அடுத்து 8 8 16 17, இங்கே 1 10 11, 21,780 வரும். ஸோ இரண்டாவது வருடத்தினுடைய முடிவில் வந்து 21,780. அடுத்தது மூன்றாவது வருடம். ஸோ மூன்றாவது வருடம் அசல்ங்கிறது 21,780 தான் எடுத்துக்கணும். 21,780. என்னங்கிறது 1/2 போட்டுக்கணும். அரை வருடம் தானே. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 10%. ஸோ இதை சிம்பிளை பண்ணிக்கலாம். ஒரு சைஃபருக்கு ஒரு சைஃபர், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர், 2 2, அப்புறம் 0 10 2 20, 1 8 2 16, 9 2 18. ஸோ இங்கே வந்து 1089 வட்டி வரும். மூன்றாவது வருடத்துடைய முடிவில் வந்து மொத்த தொகை 21,780 ப்ளஸ் 1089. ஸோ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன அமௌண்ட் வருதுங்கிறது பார்க்கலாம். 0 9 9, அடுத்து 8 8 16, மிச்சம் 1 8, இந்த 8 அப்படி இங்கே வந்துடும். அடுத்தது 1 1 2, திருப்பி 2, 22,869 தான் மொத்தம் 2.5 வருஷத்துக்கு இடையில் முடிஞ்சு கிடைக்கிற அமௌண்ட் 22,869. இப்போ வட்டி மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த பாருங்கள், தனித்தனியாக நம்ம போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். முதல் வருடத்துடைய வட்டி வந்து 1800, இரண்டாவது வருடத்துடைய வட்டி வந்து 1980, மூணாவது வருடத்துடைய வட்டி வந்து 1089. இது மூணையும் கூட்டினீங்கன்னா வட்டி வந்துடும் 009, அப்போது 9. அடுத்து இந்த 0 8 8, ஸோ 16, இங்கே 1 9 9 9 18, இங்கே ஒரு 0 8, திருப்பி இங்கே 1 1 2 3 4, 4,869. ஸோ 2.5 வருஷத்தினுடைய வட்டி அப்படிங்கிறது 4,869. ஸோ இந்த இடத்துல மூன்றாவது வருடம் போட்டிருக்கல, அதாவது தேர்ட் டேர்ம், அந்த அரை வருஷத்துக்கு நம்ம கால்குலேட் பண்ணதான் நான் அப்படி போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த 1/2 போட்டிருக்கோம். ஸோ ரெண்டு மெத்தட்லேயும் சம் சால்வ் பண்ணலாம். ஸோ எது கன்வீனியன்ட்டோ அதை எடுத்துக்கோங்க. ஆப்ஷன் பிங்கிறது தான் இதற்கு சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 9. கவிதா ரூபாய் 8,000 பாரதியிடம் 12.5% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கடன் வாங்கினார். ஸோ கவிதா பாரதிக்கு தர வேண்டிய வட்டி எவ்வளவு? ஸோ கூட்டு வட்டி தான், 2 ஆண்டுகள் அப்படிங்கிறனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மெத்தட்லேயே நம்ம சம் சால்வ் பண்ணலாம். பட் ஃபார்முலாவும் தெரிஞ்சுக்கோங்க. P(1 + R/100 whole power n = A) அப்படிங்கிறது ஃபார்முலா போட்டாலும் ஆன்சர் வரும். இப்போ ஃபார்முலா எப்போல்லாம் யூஸ் ஆகும்னா, இப்போ 2 வருஷத்துக்கு பதிலாக 6 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம்னா போட்டால் ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இந்த 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் ஈஸியாகவும் போட்டுடலாம். ஸோ முதலாம் வருடம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவிலே யூஸ் பண்ணலாம். முதலாம் வருடம் 8,000, அதாவது PNR/100. P அசலுங்கிறது 8,000, என்னங்கிறது ஒரு வருஷத்துக்கு தான் பார்க்குறோம், அதனால் 1. ஆறுங்கிறது 12.5%. அப்போ 12 2 24, 24 1 25/2, 25/2 பர்சன்டேஜுங்கிறனால நான் கீழே 100 சேர்த்துக்கிறேன். ஒரு 25 25 4 25 100,
ஒரு 2 2 4 2 8 4000, ஒரு நாள் 4 1000. ஸோ முதலாம் வருடத்தினுடைய முடிவில் மொத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அசலும் வட்டியும் சேர்ந்து, அதாவது 8000ம் அதற்குரிய வட்டி 1000ம் சேர்ந்து மொத்தம் 9000 இருக்கும். அடுத்தது இரண்டாவது வருடம். இரண்டாவது வருடத்தில் அசலை நம்ம எதாவது எடுத்துக்கணும்னா முதல் வருடத்தில் முடிவில் இருக்கிற தொகையை எடுத்துக்கணும். அப்போ 9000 அப்படிங்கிறது அசல். பி என்னங்கிறது ஒரு வருஷத்துக்கு தான் பார்க்குறோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 25/2 × 100. ஸோ 2 சைஃபருக்கு 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். 1 2 2 45 2 90. ஸோ 45 × 25 எவ்வளோன்னு பார்த்தா 5 5 25 2 4 5 20 2 10 30 32 3 2 8 8 2 10 11. ஸோ 1125 வரும். வட்டி வந்து 1125. இரண்டாவது வருடத்துடைய மொத்த அமௌண்ட், முடிவில் மொத்த அமௌண்ட் பார்த்தோம்னா அசலும் வட்டியும் 1125 சேர்த்து மொத்தம் 10,125 வரும். ஸோ இது வந்து லாஸ்ட்டாக முதிர்வு தொகை 2 வருஷத்துக்கு அப்புறம் மொத்த தொகை. ஆனால் அவங்க கேட்குறது வட்டி தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ வட்டி அப்படிங்கிறது அமௌண்ட்டையும் பிரின்சிபலையும் கழிச்சா கிடச்சிரும். அமௌண்ட்டுங்கிறது 10,125 இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பிரின்சிபலுங்கிறது 8000. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 5 2 1 2. ஆன்சர் 2125. ஆப்ஷன் பிங்கிறது தான் சரியான விடை. ஸோ கொஸ்டின் நம்பர் 10. அர்ஜுன் ரூபாய் 80,000 ஒரு வியாபாரத்தில் முதலீடு செய்தார். இதற்கு 5% ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி சேர்க்கும் முறையில் கூட்டு வட்டி கிடைக்கும் எனில் இரண்டாம் ஆண்டு முடிவில் அவர் பெயரில் எவ்வளவு மொத்த தொகை இருக்கும்? மூன்றாம் ஆண்டுக்கான வட்டி மட்டும் எவ்வளவு? அதாவது 2வது வருஷம் அவர்கிட்ட எவ்வளோ தொகை இருக்கும், 3வது வருஷம் அவர்கிட்ட வட்டி எவ்வளோ இருக்கும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கூட்டு வட்டியை நம்ம சால்வ் பண்ணலாம். ஆனால் 2 வருஷம் 3 வருஷம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ SI = PNR/100 தான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அசல் அப்படிங்கிறது 80,000. இது வந்து 1வது வருடம், முதல் வருடம். பிங்கிறது 80,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 5%. நம்பர் ஆஃப் த இயர், காலம் வந்து முதல் ஆண்டுங்கிறனால ஒரு வருஷத்துக்கு பார்க்குறோம். ஸோ சிம்பிளை பண்ணிங்கன்னா 2 சைஃபருக்கு 2 சைஃபர். ஸோ 8 5 40. ஸோ 4,000 வந்து முதல் வருடத்துடைய முடிவில் அவருக்கு வந்து வட்டி கிடைக்கும். ஸோ முதல் வருடத்தின் முடிவில் வந்து அவருக்கு மொத்த தொகை எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா அசலும் வட்டியும் சேர்ந்து, அதாவது 80,000ம் 4,000ம் சேர்ந்து மொத்தம் அவருக்கு 84,000 கிடைக்கும். இப்போ கொஸ்டின் வந்து இரண்டாம் ஆண்டு முடிவில் அவர் பெயரில் எவ்வளவு மொத்த தொகை இருக்கும். அப்போ 2வது வருஷமும் கண்டுபிடிக்கணும். ஸோ 2வது வருடம் இது கூட்டு வட்டிங்கிறனால அசல் அப்படிங்கிறது 84,000 தான் எடுத்துக்கணும். ஸோ 84,000, ஏன்னா வட்டிக்கு வட்டி போடுவாங்க கூட்டு வட்டியில், அதனால் அசல்ங்கிறது 84,000 எடுத்துக்கிறோம். என்னங்கிறது 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 5%. ஸோ இது ரெண்டையும் 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடுவோம். 840 × 5, 0 அப்படியே வச்சுக்கலாம். 4 5 20, 2 8 5 40, 2 42. வட்டி வந்து 4,200. இப்போ தொகை வந்து பார்த்தோம்னா ஸோ தொகை வந்து 84,000ம் அசலும் வட்டி 4,200ம் சேர்ந்தது. ஸோ மொத்தம் 0 0 அப்புறம் 2 4 4 8 88,200 அப்படிங்கிறது தான் தொகை. ஸோ ஆப்ஷனில் 88,200ங்கிறது பியை சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 3வது வருடத்துக்கான வட்டி மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அது எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ 3ஆம் ஆண்டுக்கான வருடம் வட்டி, அதுக்காக 3வது வருடம் அசல் வந்து 88,200 எடுத்துக்கணும். ஏன்னா 2வது வருடத்தினுடைய முடிவில் வந்து 88,200 தான் இருக்குது. ஸோ ஒரு வருஷம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. 2 சைஃபருக்கு 2 சைஃபர். ஸோ 882 × 5, 2 10 மிச்சம் 1, 8 5 40, 41 4, 8 5 40 44. ஸோ வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க, 4,410. ஸோ ஆன்சர் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை.
ஸோ 10/2/2026க்கான 10 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ சால்வ் பண்ண கொஷின்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை நீங்கள் கால் பண்ணி கூட டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஷின் அண்ட் பிடிஎஃப் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து பிடிஎஃபாக வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டவுட் கிளாரிஃபிகேஷனும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குரூப்பில் ஜாயின் ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.